நாம இன்னைக்கு பார்க்க போறது 1986 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதே வருஷத்துல பாகிஸ்தான் நாட்டுல இருக்க கராச்சி ஏர்போர்ட்ல தீவிரவாதிங்க சில பேர் ஒரு பிளைட்டை கடத்திட்டாங்க. அந்த பிளைட் இந்தியாவுல உள்ள மும்பை சிட்டில இருந்து கிளம்பி கராச்சி வழியா நியூயார்க்குக்கு போக வேண்டியது. அப்படி போற வழியில கராச்சியில கொஞ்ச நேரம் லேண்ட் ஆகும் போதுதான் அந்த பிளைட்டை தீவிரவாதிகளை ஹைஜாக் பண்றாங்க. அதுல அதிகமா இருக்கிறது என்னமோ இந்திய மக்கள் தான். வெளிநாட்டு மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் உயிர் பொழைச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட முழு கதை. நீர்ஜான் 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு ஒரு தீவிரவாதியை காட்டுறாங்க. அவன் கராச்சி ஏர்போர்ட்டையே நோட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்து போய் ஒரு கடையில பிரியாணி வேணும்னு 2 பெரிய பார்சலை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆட்டோல வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். இது எல்லாமே கராச்சி சிட்டில தான் நடக்குது. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நமக்கு மும்பை காட்டுறாங்க. மும்பைல தான் இந்த படத்தோட ஹீரோயின் இருக்கா. அவ மாடலிங் பண்ணிட்டு இருக்கா. வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு டாக்ஸில வீட்டுக்கும் வந்து இறங்குறா. அப்போ பார்த்தா அவ குடியிருக்கிற அந்த காலனில ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அங்க எல்லாருமே உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீ இல்லாம பார்ட்டி நல்லா இல்லைன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பா கூட இவ எப்ப வருவான்னு ரொம்பவே வெயிட் பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவளோட பேர் தான் நீர்ஜா. ஆனா அவளை எல்லாருமே வீட்டுல லட்டுன்னு தான் பாசமா கூப்பிடுறாங்க. அவ வந்ததும் தான் அந்த பார்ட்டியே கலக்கட்டுது. சின்ன பிள்ளைங்களோட பாட்டை போட்டுக்கிட்டு நல்ல சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பா. எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பார்ட்டிய. அந்த பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு போய் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் தூங்கவும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க கராச்சியில அந்த பார்சலை ஒருத்தர் கொண்டு வந்தார் இல்லையா, அவர் அதை எடுத்துக்கிட்டு போய் ரகசியமா தங்கி இருக்க இன்னும் சில பேர் கிட்ட குடுக்கறாரு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள பாம்பு, துப்பாக்கின்னு நிறைய இருக்கு. இதுதான் இவரோட ஸ்பெஷல் பிரியாணி போல. அதை எல்லாத்தையுமே அவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பாம்பு, AK-47 நிறைய கொண்டு வந்திருக்கான் அந்த ஆளு. அதை எல்லாத்தையுமே அங்க ஹெட் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் கிட்ட கொடுத்துட்டு இந்த வெடிகுண்டை நீ உடம்புல கட்டிக்கோன்னு சொல்லி உடம்புல போடக்கூடிய பெல்ட் மாதிரியான ஒரு பாம்பையும் கொடுப்பான். அதை அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கிப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா மும்பைல நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அங்க நைட்டு 1 மணி ஆச்சு. ஆனா அப்பா அம்மா இன்னும் தூங்கல. ஏன்னா பொண்ணு இனிமேதான் வேலைக்கு கிளம்பி போகணும். அவ மாடல் மட்டும் இல்லங்க, ஏர் ஹோஸ்டஸாவும் இருக்கா. அந்த வேலையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கு 2:30க்கு ஃபிளைட் இருக்கு. அதனால அவ 1 மணிக்கு எழுந்தாகணும். அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் தூங்காம ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் போய் அம்மா நைஸா பொண்ணை உசுப்புவாங்க. அவ கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி திரும்பி திரும்பி படுத்துப்பா. அம்மாவுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த ராத்திரியில பொண்ணை வேலைக்கு அனுப்பணும்னா யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தானே இருக்கும். உன்னோட மாடலிங் தான் நல்லா போயிட்டு இருக்கே, அப்புறம் எதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? நீ ஒவ்வொரு தடவை இந்த வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால இந்த வேலையை விட்டுருமான்னு அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க பாசமா பொண்ணுகிட்ட. ஆனாலும் அவளுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்காமா. அதனால இந்த வேலையை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. நீ ஒவ்வொரு தடவை பிளைட் ஏறும் போதும் எனக்கு பிரஷரும் ஏறுது. உன் பிளைட் எப்போ நல்லபடியா லேண்ட் ஆகுதோ அப்பதான் எனக்கு பிரஷர் குறையுதுன்னு அம்மா ரொம்ப சலிக்கிறாங்க. ஆனாலும் அவ அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அவ ஒரு பக்கம் நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவளை பிக்கப் பண்றதுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் ஜெய்தீப்னு, அவன் தான் வந்துகிட்டு இருக்கான்னு அம்மாவும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துப்பாக்கி குண்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிளைட்டை கடத்துறதுக்கு கிளம்பிட்டானுங்க. அப்போ அதுல தலைவனுக்கு டவுட் வரும், ஒழுங்கா வேலை முடிஞ்சிருமான்னு. அப்போ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒருத்தன் கொண்டு வந்தாலும் அவன் சொல்லுவான், எல்லாரையும் நல்லா ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புறோம், கண்டிப்பா இந்த வேலை நல்லபடியா முடியும். இவங்களோட முக்கியமான கோல் என்னன்னா கராச்சியில வந்து லேண்ட் ஆக போற அந்த பிளைட்டை ஹைஜாக் பண்ணி அந்த பிளைட்ல இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மிரட்டி அவங்க உயிருக்கு பணயமா ஜெயில இருக்கக்கூடிய இவங்க ஆளுங்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த பிளைட்டோட சைப்ரஸ் என்ற இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போகணும். அதுதான் இவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு. அதுக்காக தான் இந்த வேலையிலேயே இவங்க இறங்கி இருக்காங்க. அந்த நோக்கத்துக்காக கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவங்களும் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக அந்த ஃப்ரெண்டு ஜெய்தீப்பும் வரான். பொண்ணு அவன் கூட வேலைக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அப்போ அம்மா கேட்பாங்க, எப்ப திரும்பி வருவ, உன் பர்த்டேக்கு வீட்டுல இருப்பியான்னு. இல்லம்மா, என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் நியூயார்க்ல தான் இருப்பேன், ஆனாலும் எனக்கு கிஃப்ட் வாங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போவா. என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா எல்லோ கலர்ல சுடிதார் வாங்கி வைங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டான ஜெய்தீப் கூட அவளும் வேலைக்கு கிளம்பி போறாங்க. இவங்க 2 பேரும் போறத பார்க்கும் போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அம்மா அதை ஏக்கமா பார்த்துட்டு இருக்கும் போது அப்பா சொல்லுவாரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த ஜெய்தீப் மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கும் போது நான் ஏன் பொண்ணை போய் அந்த நரேஷ்க்கு கட்டி கொடுத்தேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இவளுக்கு ஏற்கனவே நரேஷ்ன்ற பையனோட கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சு போச்சு. அதை நினைச்சுதான் 2 பேரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நிர்ஜா இருக்கா இல்லையா, அவ ஃப்ரெண்டு ஜெய்தீப் கூட பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பா கார்ல. அப்பா அவன் சொல்லுவான், நீ வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப நாள் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியுது. உன் பிறந்த நாள் அன்னைக்கும் நீங்க இருக்க மாட்ட. அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ இல்லாதப்ப நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பையன் பேசுறதே தெரியுது அவன்
ஒன் சைடா நம்ம ஹீரோயினை லவ் பண்றான்னு. இவளோட பேச்சு கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்குன்னு நமக்கு நல்லா புரியுது. இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல காரை நிப்பாட்ட சொல்லுவா. என்னன்னு கேட்டா எதிர்த்தாப்புல ஒரு பெரிய கட் அவுட் இருக்கும். அங்க பாருன்னு சொன்னா அதுல இவ சாரி கட்டி வேற கெட்டப்ல இருப்பா. முதல்ல அவனுக்கு அடையாளமே தெரியாது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சு கேட்பா, ஏன் இது நீயா? நீ ரொம்ப அழகா இருக்க இந்த மனக்கோலத்துலன்னு. அவனும் ரொம்ப சந்தோஷமா அந்த கட் அவுட்டையே பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவ ஒரு விஷயம் சொல்லுவா, என்னோட பிறந்த நாளுக்கு என்னால உன் கூட இருக்க முடியாது. அப்போ அன்னைக்கு நீ இங்க வந்து இந்த இடத்துல நின்று இந்த போட்டோவையே பாத்துட்டு அப்பனா நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுறான். இன்னும் இவ கிளம்புறதுக்கு 3 நிமிஷம் இருக்காமா. அதுக்குள்ள கிஃப்ட் கொடுத்துடணும்னு பர்த்டே கிஃப்டையும் கொடுப்பான். அத அவ பிரிக்க போகும்போது இல்ல கண்டிப்பா நீ உன் பர்த்டே அன்னைக்கு தான் பிரிக்கணும்னு சொல்லுவான். அவளும் வாங்கி பத்திரமா வச்சுக்கிறா. அப்ப கூட வேலை பாக்குறவங்க 2 பேர் வருவாங்க. இவங்க 2 பேரையும் ரொம்ப கலாய்ச்சி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவ ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட கிளம்பி போயிடுவா இவனுக்கு பாய் சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு பொண்ணு கேப்பா, நீ உன் பாஸ்ட்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகு. ஜெய்தீப் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு உன்னை பிடிக்குது நல்லா தெரியுது. உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. அவனையே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவா. இவ டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல. வேகமா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு பாய் பாய் சொல்லிட்டு வருவா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவளுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கராச்சி ஏர்போர்ட்டை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தீவிரவாதிங்க எல்லாருமே. அப்போ ஒரு கேட்ல அவங்கள தடுத்து நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிட்டானுங்களா சுற்றலான்னு கண்ணை ரெடியா வச்சிருப்பான் ஒருத்தன். ஆனா ஏதோ பாஸ்போர்ட் எல்லாம் காட்டிட்டு அந்த கேட்டை தாண்டி உள்ள போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவ கூட வேலை செய்யறவங்களும் பிளைட்டுக்குள்ள ஏறிட்டாங்க. பேசஞ்சர்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாருமே நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூஸ் தண்ணின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ தான் அன்னைக்கு அந்த பிளைட்ல ஹெட் பர்சரா இருக்கா. அதாவது இந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஹெட் மாதிரியான பொசிஷன் போல. அவ தான் அங்க முக்கியமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. கேப்டன் கிட்ட எல்லாம் போய் சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை எல்லாத்தையுமே போய் அவங்க கிட்ட கொடுக்கறா. அதுல தெரிஞ்ச கேப்டன் ஒருத்தர் இருக்காரு. இன்னும் 2 பேர் பிரிட்டிஷ்காரங்க கேப்டனா இருக்காங்க அந்த பிளைட்ல. அவங்கள எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு எல்லாத்தையுமே சரியா பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே அலோ பண்றதுக்காக அவளும் கீழே வரா. சொல்ல போனா அது 2 ஃப்ளோர் உள்ள மாதிரியான ஒரு பெரிய பிளைட். இப்ப ஒவ்வொருத்தரா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. முதல்ல 3 சின்ன பிள்ளைங்க தான் வருவாங்க. அடுத்ததா ஒரு வயசான பாட்டி அம்மா வருவாங்க. அவங்க வந்ததுமே வெல்கம் பண்ணிட்டு இருக்க ஏர் ஹோஸ்டஸ பார்த்து, நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பேரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலமான்னு பேரனையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஐயோ பாட்டி சும்மா இருங்கன்னு சொல்லி பேரன் தான் பாட்டியை கூட்டிட்டு போய் சீட்ல எல்லாம் உட்கார வைப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பிளைட்ல தினசா இருப்பாங்க. ஒரு பிரெக்னன்ட் லேடி வருவாங்க. அவங்க பிளைட்லயே உட்காந்து ஸ்வெட்டர் பின்னிட்டு இருப்பாங்க பிறக்க போற குழந்தைக்காக. நிறைய பிரிட்டிஷ்காரங்க அமெரிக்கன்ஸ்னு விதவிதமான மக்கள் விதவிதமா வந்து அந்த பிளைட்ல ஏறாங்க. இப்ப எல்லாருமே ஏறியாச்சு. அப்போ கேப்டன் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, நம்ம கிளம்புறதுக்கு தயாராயிட்டோம். மும்பைல இருந்து இப்போ நியூயார்க்குக்கு போக போறோம். ஆனா போற வழியில கராச்சில கொஞ்ச நேரம் பிளைட் லேண்ட் ஆகும்னு சொல்லுவாரு. இங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல கராச்சி போயிடலாம்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரு கொஞ்சம் ஹிந்தியில தட்டு மாதிரி பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா ஆளு பிரிட்டிஷ்காரரு. அவர் ஹிந்தி பேசுறத பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த பயணம் ரொம்ப ஜாலியா ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பிளைட்டும் டேக் ஆஃப் ஆகி கராச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தீவிரவாதிங்க எல்லாருமே ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி கண்ணை எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். கை கால்லாம் உதறிட்டு இருக்கும். அவனால ஒழுங்கா கண்ணை பிடிக்க கூட முடியாது. இத கலில்னு ஒரு தீவிரவாதி பார்த்துட்டு அவனை போய் சட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கோலத்தனமா, ஒழுங்கா அப்படி எப்படி கண்ணை பிடிக்கணும்னு கூட தெரியாதான்னு அவனை போட்டு கும்மிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் போய் தான் சமாதானப்படுத்துவான். இந்த கலில் இப்படிதான் திடீர்னு டென்ஷன் ஆனா கூட்டத்துல இருக்கவனையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் பிளைட்ல நம்ம ஹீரோயின் கையில இருந்த லெட்டரை பார்த்துட்டு இது என்னதுன்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்பா. ஜெய்தீப் கொடுத்தான் அப்படின்னு சொன்னதும் உடனே பிரிச்சு படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்ல அவன் பர்த்டே அன்னைக்கு தான் பிரிக்கணும்னு சொல்லியிருக்கான், அதனால நான் அன்னைக்கு தான் பிரிப்பேன்னு அவ பிடிவாதமா இருப்பா. அட நீயும் உன் பிரின்சிபலும் ஒழுங்கா உடனே பிரிக்க போறியா இல்லையான்னு சொல்லி அவ அதை புடுங்கி விளையாடிக்கிட்டு இருப்பா. நீ அந்த ஜெய்தீப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோடி, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். நல்ல வேலை அந்த நரேஷை நீ விட்டுட்டு வந்துட்ட. இப்படி நரேஷை பத்தி அவ பேசினதும் அவளுக்கு அந்த பழைய வாழ்க்கையோட ஞாபகம் வந்துடும். அந்த நரேஷை கல்யாணம் பண்ணிட்டு இவ குவைத்துல இருந்திருப்பா. ஆரம்பத்துல வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அவன் சிடுசிடுன்னு எப்ப பார்த்தாலும் இவளை போட்டு திட்டிக்கிட்டே இருந்திருப்பான். இவளுக்கு நான்வெஜ் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. ஆனா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அந்த எலும்ப கூட மனுஷன் தூக்கி போட மாட்டானா. இவகிட்ட தான் தூக்கி போட சொல்லி கொடுப்பான். வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கூட இவளை பார்க்க அலோ பண்ணவே மாட்டான். பூட்டியே வச்சிருப்பான். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருப்பான் லூஸ் பைய. அப்போ இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம வீட்டுல இருந்து வெளியில வந்து ஒரு கடையில தான் அப்பாவுக்கு போன் பண்ணி இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அப்பா அவரு 2 விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாரு. அது என்னன்னா, என் பொண்ணு எப்பவுமே தைரியமா இருக்கணும், நீ எப்பவும் தைரியமா இரு. ஆனா ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணியோ பொறுத்தோ போகாத. அப்பா நான் இருக்கேன்னு ரொம்ப போல்டான ஒரு அட்வைஸ பண்ணுவாரு. பொதுவா புருஷன் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லக்கூடிய ஒரு சராசரி அப்பா கிடையாது நம்ம ஹீரோயினோட அப்பா. என் பொண்ணு எப்பவும் தைரியமா இருக்கும்னு சொல்லக்கூடிய
ஒரு வித்தியாசமான அப்பா. இந்த மாதிரி தான் அவ வளர்ந்திருக்கா. அதை எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் கராச்சில ஃபிளைட் லேண்ட் ஆகுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ரேடியோல. இங்க நம்ம ஹீரோயினும் அதுக்கான ஏற்பாடை எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் பேர் இறங்க போறாங்க. இங்க ஃபிளைட் கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் ஆகும்போது ரேடியோ இன்ஜினியர் ஒருத்தர் வந்து ஃபிளைட்டுக்குள்ள ஏறுவாருங்க. அவரு நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சவர் போல. அவகிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு மேல கேப்டனை போய் பாப்பாரு. ரேடியோ எல்லாம் சரியா இருக்கா, ஏதாவது பிரச்சனையா பாக்கணுமான்னு கேட்பாரு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நம்ம கேப்டனும் சொல்லி அனுப்பிடுவாரு. அதே நேரத்துல இந்த ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சு இல்லையா, அத வேவு பார்த்துட்டு இருந்த அந்த தீவிரவாதிங்க கூட்டம் வேகமா அந்த ஏர்போர்ட்டோட கேட்டை உடைச்சிட்டு அங்க இருந்த காவலாளிங்க எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் அந்த ரேடியோ இன்ஜினியருக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அந்த வேன் அப்படியே வேகமா வரும் பாருங்க. வந்த வேகத்துல அவனுங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஃபிளைட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. வர வழியிலேயே அங்க நின்ற 2-3 கார்ட்ஸ் வேற சுட்டு தள்ளிடுவாங்க. ஏதோ விபரீதம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பா. 2-3 ஏர் ஹோஸ்டர்ஸ் போய் டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு மூடிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஃபுல்லா க்ளோஸ் ஆகுற அந்த நேரத்துல நம்ம கலீலு வேகமா வந்து கதவை பிடிச்சு இழுத்துருவான். துப்பாக்கியை காட்டி மிரட்டினதும் ஏர் ஹோஸ்டர்ஸும் பயந்து போயிடுறாங்க. அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு 4-5 தீவிரவாதிங்க உள்ள வந்துருவாங்க. வந்து அங்க இங்க சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அலறுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு. எல்லாருமே என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம தடறிட்டு இருக்க அந்த நேரத்துல இவ வேகமா போய் மேல இருக்க கேப்டனுக்கு ரேடியோ எடுத்து சிக்னல் கொடுப்பா, ஹைஜாக்னு. அவருக்கு முத கேட்டதும் புரியாது. அப்புறம் 2வது தடவை சொல்லும் போது அந்த பொண்ணு ஹைஜாக்னு சிக்னல் கொடுக்கறான்னு மத்த கேப்டன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாரும் பதற ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பேசஞ்சர்ஸ் வேற தனிட்டு இருக்காங்க இல்லையா, இவ ஹைஜாக்னு ரேடியோல சொல்றதை கேட்டுட்டு அந்த கலீல் வந்து இவளை புடிச்சு இழுத்து, எங்க கேப்டன்ஸ்லாம் எங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு அவளை அடிக்க போவான். அவ ரொம்ப பயப்படுவா. இல்ல இங்க அவங்க இல்ல மேலதான் இருக்காங்கன்னு சொல்லி மேல கூட்டிட்டு போவா. அங்க போய் கதவை திறக்க சொல்லி இவளை பிடிச்சு மிரட்டிட்டு இருப்பான். ஆனா கதவை தட்டினா கேப்டன்ஸ் யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. அதுல ஒரு கேப்டன் சொல்லுவாரு கதவை திறக்கலாம், பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்களோ தெரியலன்னு. ஆனா இன்னொருத்தர் சொல்வாரு நம்ம புரோட்டோகால் படிதான் செயல்படணும், அதனால கதவை திறக்க வேண்டான்னு. இங்க இந்த கலீலு கதவை போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பயந்து கத்திட்டு இருப்பா. அவன் மிதின்னு மிதிச்சு ஒரு வழியா கதவை உடைச்சு உள்ள போனா அங்க எந்த கேப்டனும் இருக்க மாட்டாங்க. எங்கடா போனாங்க 3 பேருன்னு பார்த்தா மேல ஒரு எக்ஸிட் டோர் இருக்கும். அது வழியா தப்பிச்சு சர்ரு பொருன்னு கயிறை போட்டு இறங்கி அவங்க திருச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஏர்போர்ட்டை நோக்கி. இத பார்த்த கலீலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதனால அவன் கண்ணை வச்சு வேகமா ஷூட் பண்ணுவான். ஆனா அது கேப்டன்ஸ் மேல படவே படாது. அவங்க தெரிச்சு ஓடி தப்பிச்சிடுவாங்க. இன்னொரு பக்கம் இதனால கடுப்பான கலீல் நம்ம ஹீரோயினையும் மேல இருந்த பேசஞ்சர்ஸையும் மிரட்டி கீழே கூட்டிட்டு வருவான். கீழே வந்து இந்த மாதிரி கேப்டன்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்றத அவங்களோட தலைவங்கிட்டையும் சொல்லுவான். இப்ப அவனுக்கும் டென்ஷன் மேல டென்ஷன். ஏன்னா இவங்களோட பிளானே எப்படியாவது இந்த ஃபிளைட்டை சைப்ரஸ் என்ற வேற ஒரு நாட்டுக்கு கடத்தி கொண்டு போகணுன்றதுதான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பயணிகளை பணையமா வச்சு இவங்க ஆளுங்களை எல்லாம் ஜெயில இருந்து வெளியே கூட்டிக்கிட்டு தான் தப்பிக்கணும். இப்ப பைலட் எல்லாம் ஓடி போயிட்டாங்களே, என்ன பண்றது? பைலட்ஸ் இல்லாம ஃபிளைட்டை நகர்த்த கூட முடியாதே, இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க ரொம்ப குழம்பிடுவாங்க. அப்பதான் கலீல் சொல்லுவான், இங்க இருக்க ஒவ்வொருத்தனையா சுட்டு கொல்லுவோம், அதுக்கு பதிலா நம்ம பைலட்ஸை வர சொல்லி கேட்போம், முதல்ல பைலட்ஸை டிமாண்ட் பண்ணுவோம்னு ஐடியா கொடுப்பான். அதனால இப்போ எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சு பத்தி ஒரே இடத்துக்கு அசம்பிள் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ரொம்ப பயந்து கத்துவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை தான் கூப்பிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அவ மைக் எடுத்து இந்த மாதிரி ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்ல, எல்லாரும் அமைதியா ஒரே இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்க எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆஃப் சொன்னதுனால எல்லாரும் கையை தூக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவ கையை கீழே போட சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவா. இதை கேட்டு அந்த தலைவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா தலைவன் கிட்ட பேசி புரிய வைப்பா. இத பாருங்க, எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள்லாம் ரொம்ப பயந்தாங்கன்னா இன்னும் உங்களோட பிரச்சனை தான் அதிகமாகும், அதனால தயவு செஞ்சு கையை மட்டும் கீழே போட சொல்லுங்களே, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ரொம்ப கெஞ்சி கேப்பா. சரின்னு சொல்லி அவனும் கையை கீழே போட சொல்லிடுவான். இப்போ எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்காங்க. ஃபிளைட்ல இருந்து தப்பிச்சு போன கேப்டன்ஸ் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போய் ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்ற அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள வந்து பேச சொல்லி ஒரு ஆபீசர் சொல்லுவாரு. அவங்களும் உள்ள போய் இந்த மாதிரி ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, நாங்க புரோட்டோகால் படி என்ஜினை ரன் பண்ண விட்டுட்டு தான் ஓடி வந்திருக்கோம், எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஃபிளைட் ஹைஜாக் ஆன விஷயம் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபிளைட்டுக்குள்ள இருக்க ஏர் ஹோஸ்டஸ் நம்ம ஹீரோயின் எல்லாரையும் போட்டு தீவிரவாதிங்க கண்ட மணிக்கு மோசமா நடத்தி அடிக்கலாம் செய்வாங்க. இத பார்த்துட்டு அந்த பாட்டியோட பேர் இருக்கான் இல்லையா, கண்ணாடி போட்ட பையன், அவன் எந்திரிச்சு தயவு செஞ்சு அவங்கள அடிக்காதீங்கன்னு ப்ளீஸ் பண்ணி கேட்பான். அதனால அவனுக்கு 4 அடி விழுகும். இப்படி உள்ள கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஏர்போர்ட் அத்தாரிட்டில இருந்து இவங்க கிட்ட பேசுறதுக்காக 2 பேரை அனுப்பி வைப்பாங்க. அவங்க வெளியில நின்று அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உங்களோட டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க, நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு குழந்தைங்களையும் பெண்களையும் மட்டுமாவது முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டதும் அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடும். அதனால எல்லாரையும் ஜன்னலை மூட சொல்லிடுவான். ஃபிளைட்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம்
எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோம்னு கலில் வந்து கேட்பான் தலைவன் கிட்ட. நம்ம எப்படியாவது பைலட்ஸ் வேணும்ன்றத அவங்க கிட்ட சொல்லணும்ல, அதுக்கு ஒரு ரேடியோ இன்ஜினியர் வேணும். அப்போதான் மேல இருக்க அந்த கேப்டனோட கேபின் இருக்கு இல்லையா, அது மூலமா ஏர்போர்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். சரி, இங்க 300 பேர் இருக்காங்க, அதுல யாராவது ரேடியோ இன்ஜினியர் இருக்கானான்னு கேட்டு பாப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பிடிச்சி அடிச்சு அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அவளும் இங்க யாராவது ரேடியோ இன்ஜினியர் இருக்கீங்களா அந்த ஃபிளைட்லன்னு அனௌன்ஸ் பண்ணுவா. நம்ம ரேடியோ இன்ஜினியர் ஒருத்தர் செக் பண்ண வருவார் இல்லையா உள்ள கராச்சி ஏர்போர்ட்ல இருந்து, அவரு பாவம் வெளியே போகல. நடந்த கலவரத்துல பேசஞ்சர்ஸோட அவரும் ஐக்கியமாகி யூனிஃபார்ம்ல கழட்டி போட்டுட்டு ஒரு சக பயணி மாதிரி உட்கார்ந்து இருக்காரு பாவம். அவரு லேசா எந்திரிப்பாரு, கையை தூக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் கண்ணை காட்டி வேண்டான்னு சொல்லிடுவா. அதனால அவர் அப்படியே கப்சுப்புன்னு அமைதி ஆயிக்கிறாரு. சே, இங்க யாருமே ரேடியோ இன்ஜினியர் இல்ல போலயேன்னு இன்னும் அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. சரி, எப்படி இப்ப டிமாண்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு வேகமா வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாட்டியோட பேர் இருக்கா இல்லையா கண்ணாடி போட்டவன், அவனையும் அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. இப்ப வேற வழி இல்லைன்னு முடிவு பண்ணி கதவை திறந்து கதவு கிட்ட 2 பேரையும் மண்டி போட வச்சு 2 பேர் மண்டையிலையும் கண்ணு வச்சிருப்பாங்க. வெளியில இருக்கவங்க கிட்ட இந்த காட்சியை காட்டி ஒழுங்கா இன்னும் 30 நிமிஷத்துல பைலட் இந்த பிளைட்டுக்கு வரணும், இல்லன்னா கண்டிப்பா 2 பேர்ல ஒருத்தரை சுட்டு கொன்றுவோம்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் வேண்டாம் வேண்டாம், கண்டிப்பா 30 நிமிஷத்துல எங்களால அனுப்ப முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல 30 நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் தவறுனா கூட 2 பேர்ல ஒருத்தரை கொன்றுவோன்னு சொல்லிட்டு அவன் கதவை மூடிடுவான். இந்த பக்கம் பார்த்தா மும்பைல அப்பா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு பத்திரிக்கையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட ஆபீஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைட் ஹைஜாக் ஆயிருக்குன்ற விஷயம் வருது. அவரோட மேலதிகாரி கூப்பிட்டு சொல்லிட்டு உன் பொண்ணு எந்த பிளைட்ல போயிருக்கா, அந்த பிளைட்டோட பேரு என்னன்னு கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஹைஜாக் ஆன பிளைட்டோட விவரம் தெரிஞ்சதும் பொண்ணு அதுலதான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பா ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்ல இருக்க அதிகாரிங்க எல்லாருமே மறுபடியும் பைலட்ஸ் அனுப்பலாமான்னு அந்த பிளைட்டோட அத்தாரிட்டிஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எங்களோட கேப்டன்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ரிஸ்க் எடுக்க வைக்க முடியாது, அதனால பைலட்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம்னு அவங்க கட்டன் ரேட்டா சொல்லிடுவாங்க. இப்போ இந்த அதிகாரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வேற 30 நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பாம்பேல இருக்க ஹீரோயினோட அம்மாவுக்கு போன் வரும் அப்பா கிட்ட இருந்து. அப்பா ரொம்ப தட்டு தடுமாறி நம்ம பொண்ணு போன பிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா, நீர்ஜா இப்போ தீவிரவாதிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்றாரு அம்மா கிட்ட. அவங்களும் அதை கேட்டு உடஞ்சு போயிடுறாங்க. இங்க நம்ம நீர்ஜா ரொம்ப பயத்தோட அந்த பிளைட்டோட டோர் பக்கத்துல உட்கார்ந்துருப்பா. அந்த கண்ணாடி போட்ட பையனையும் துப்பாக்கி முனையில உட்கார வச்சிருக்காங்க. பைலட்ஸ் அனுப்புற மாதிரி தெரியல. 30 நிமிஷமும் முடிஞ்சு போயிடுச்சு. கதவை திறப்பாங்க. எல்லாரும் ரொம்ப பயத்தோட கத்திட்டு இருப்பாங்க. பாட்டி அம்மா ஒரு பக்கம் கதறி கதறி அழுவாங்க. என்ன வேணா கொல்லுங்க, என் பேரனை விட்டுருங்கன்னு ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பாங்க. கீழே அனௌன்ஸ் பண்றவங்களும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க, பைலட்ஸ் வந்துருவாங்க, தயவு செஞ்சு யாரையும் கொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கேட்கற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் நீர்ஜாவோட தலையிலையும் அந்த கண்ணாடி போட்டவன் தலையிலையும் துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருப்பானுங்க. பைலட்டுங்க பைலட்டுங்கன்னு கேட்டுட்டே இருப்பானுங்க. 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் டைம் கொடுக்க முடியாதுன்னு கத்துவாங்க. பாட்டி ஒரு பக்கம் அழுதுகிட்டு கத்திட்டு இருக்கோம். பிளைட்ல இருக்க எல்லாருமே பயத்துல கத்திட்டு இருக்கும் போது டக்குன்னு யோசிக்காம அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்காளே அவனை பொட்டுன்னு ஒரு போடு போட்டு சுட்டு கொன்றுவானுங்க. அந்த பிளைட் மொத்தமும் அலரும். பாட்டி ரொம்ப கத்தி அழுவாங்க. நம்ம ஹீரோயின் மூஞ்செல்லாம் ரத்தம் தெரிச்சு அவ அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுவா. அவன் அப்படியே கீழே தூக்கி போட்டு கதவை பூட்டிடுவானுங்க. இவ பயத்துல வேக வேகமா பாத்ரூமுக்கு தான் போய் கதவை பூட்டிப்பா. இவளுக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் இப்படிதான் பண்ணுவா. இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்தும் போது கூட இப்படிதான் பாத்ரூம்குள்ள போய் கதவை பூட்டிப்பா. ஆனாலும் விடாம இந்த கலில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பான் வேக வேகமா. இவ கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவோட வார்த்தை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே தைரியத்தை வர வச்சு முகத்தை எல்லாம் கழுவிட்டு கதவை திறப்பா. அந்த பிளைட் அப்படியே ரொம்ப நிசப்தமா இருக்கும். எல்லாரும் கப்சுப்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாரோட நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் தண்ணி குடுக்கறதுக்காக கப்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுவா. அப்போ அந்த தலைவன் வந்து கத்துவான், என்ன பண்ணிட்டு இருக்க, யாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனாலும் இவ போல்டா, உங்களோட வேலையை நீங்க பாக்குறீங்க, ஏன் வேலையை என்னை பார்க்க விடுங்க சார், தண்ணி தானே கொடுக்குறேன், இது என்னோட வேலைன்னு சொல்லுவா. அவ முகத்தை பார்த்ததும் என்ன நினைச்சான்னு தெரியல, சரி வேகமா கொடுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப அந்த கலில் வந்து நீ அவனை சுட்டுக்க கூடாது, தப்பான ஆளை சுட்டு கொண்டுட்ட, நீ முதல்ல இவளதான் சுட்டுக்கணும்னு சொல்லுவான். இவளும் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுப்பா. அந்த பாட்டியும் அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் சமாதானப்படுத்துவா. அடுத்த நேரம் போயிட்டே இருக்கும். ஆனாலும் அவங்க பைலட்ஸ் அனுப்புற மாதிரி தெரியல. அதனால மறுபடியும் ஒருத்தரை போட்டு தள்ளணும்னு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. சரி யாரை போட்டு தள்ளலாம், அந்த பொண்ணை வேணா போட்டு தள்ளிடுவோமான்னு கலில் சொல்லுவான். இல்ல இல்ல யாராவது ஒரு அமெரிக்கனை புடி, அப்பதான் பயப்படுவாங்க, அமெரிக்கன் பாஸ்போர்ட் உள்ள ஒருத்தரை பிடிச்சிட்டு வான்னு தலைவன் சொல்லுவான் கலில் கிட்ட. சரி சரி எல்லாரோட பாஸ்போர்ட்டையும் கலெக்ட் பண்ண சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அவளும் அனௌன்ஸ் பண்ணுவா, எல்லாருமே பாஸ்போர்ட் எடுத்து ரெடியா வைங்க, நாங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். எல்லாரும் பயப்படுவாங்க. துப்பாக்கியை காட்டி மிரட்டி எல்லாரையும் அமைதிப்படுத்துவாங்க அந்த டெரரிஸ்ட் எல்லாருமே. இப்ப நம்ம ஹீரோயின் கவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க இருக்க மத்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட கொடுப்பா. ஆனா அவ என்ன சொல்லுவானா, ரொம்ப ட்ரிக்கியா அமெரிக்கன் பாஸ்போர்ட்ஸை மட்டும் வாங்காதீங்க, அமெரிக்கன் பாஸ்போர்ட்ஸை மட்டும் வாங்காதீங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லுவா. அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனாலும் இவ என்ன சொல்றாளோ அதை அவங்க தட்டாம பண்ணுவாங்க. வேக வேகமா போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப யாரெல்லாம் அமெரிக்கன் பாஸ்போர்ட்
பாஸ்போர்ட் வச்சிருக்காங்களோ அதை வாங்கி கவர்க்குள்ள போடாம சீட்டுக்கு கீழே தூக்கி போட்டுருவா நம்ம ஹீரோயின். அதே போலதான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. பாதி பேர் பாக்கெட் குள்ள எல்லாம் ஒளிச்சு வச்சுப்பாங்க. அங்க இருக்க அமெரிக்கன்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாருமே அந்த கவருக்குள்ள போகாம காப்பாத்திட்டு இருக்காங்க. மத்த நாட்டுக்காரங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. மொத்தமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த தலைவங்கிட்ட கொடுப்பாங்க. அவன் அதை எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இருப்பான் ஒரு பக்கம். அடுத்து யாரடா கொள்ளலான்னு செக் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க ஏர்போர்ட்ல ஒரு அதிகாரி இருந்தார் இல்லையா, அவரு பிரச்சனை கைமீறி போனதுனால மிலிட்டரிக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. வேற வழி கிடையாது, மிலிட்டரியால மட்டும்தான் உள்ள இருக்க 300 பேரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருப்பாரு. உள்ள இருந்த ஏர் ஹோஸ்டஸ் சரியான நேரத்துல ஹைஜாக்னு சிக்னல் கொடுத்ததுனால கேப்டன்ஸ் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களால பிளைட் எடுத்துக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. பிளைட் இங்கே தான் நிக்க போகுது. அதனால மிலிட்டரி ஆக்ஷன் தான் கரெக்டா இருக்கும். நீங்க உடனே வாங்கன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் தகவல் கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அப்பாவும் நிலைமை என்னன்றத வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணன்கள்லாம் வந்துட்டாங்க. அம்மா ரொம்ப பயப்படுவாங்க, அழுவாங்க. அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, அவ நல்லபடியா திரும்ப வந்துருவான்னு அம்மா சொல்லுவாங்க. அப்பதான் அம்மாவுக்கு ஒரு ஞாபகம் வரும். பொண்ணு பிறந்த நாளுக்கு எல்லோ கலர் சுடிதார் கேட்டா இல்லையா, அதனால நான் உடனே போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன், அவ கண்டிப்பா திரும்ப வந்துருவான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வேக வேகமா கடைக்கு கிளம்பி போவாங்க. இன்னொரு பக்கம் பிளைட்ல நம்ம கலிலும் அவனோட தலைவனும் கலெக்ட் பண்ண எல்லா பாஸ்போர்ட்டையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் கூட கிடையாது. என்ன இது, இந்த பிளைட்ல ஒரு அமெரிக்கன் கூடவா இல்லைன்னு அவங்களுக்கு ஒரே டென்ஷனா போச்சு. உடனே கலிலு நம்ம ஹீரோயினை புடிச்சு செக் பண்றேன்ற பேர்ல ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், அந்த பொண்ணை போட்டு ஏன்டா பண்ணிட்டு இருக்கேன்னு தலைவனு கத்திக்கிட்டு இருப்பான். இல்ல, இவ கண்டிப்பா ஒளிச்சு வச்சிருப்பா, இவதான் ஏதோ பண்றான்னு சொல்லுவான். ஆனாலும் இவளை செக் பண்ணி பார்த்ததுல இவகிட்ட எந்த ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட்டுமே இருக்காது. அந்த சமயத்துல இன்னொரு பக்கம் ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் வேற கீழே கிடக்கு. ஆனா நல்ல வேலையா ஒருத்தர் சுதாரிச்சு அது மேல ஷூவை வச்சு நைஸா அப்படியே சீட்டு காடியில நகட்டிடுவாரு. சரி விட்டு தள்ளு, அமெரிக்கன்ஸ் இல்லனா என்ன, எவனாவது யூகே காரன் இருக்கானான்னு பாருன்னு சொல்லி லண்டன் காரவங்க பாஸ்போர்ட்டை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கும். பேரு ரோனியா. யார் இங்க ரோனி ரோனின்னு ஆளுக்கு கத்தி கத்தி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அமைதியா கப்பு சுப்புன்னு இருப்பாங்க. நீதான் ரோனியா, நீதான் ரோனியான்னு ஒவ்வொரு இங்கிலீஷ்காரங்கிட்டயா போய் கேட்டுட்டே இருப்பாங்க. ரோனி பாவம் ரொம்ப பயந்துட்டே இருப்பாரு. அப்புறம் வேற வழி இல்லாம நான் தான் ரோனின்னு கையை தூக்கிடுவாரு. உடனே ஒருத்தன் வந்து அவரை பிடிச்சு துப்பாக்கி முனையில இழுத்துட்டு போறான் அந்த டோரு கிட்ட. எல்லாரும் பயந்து அலறுவாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, இல்லனா எல்லாரையும் கொண்டுடுவோம்னு சொல்லிட்டு ரோனிய மட்டும் கூட்டிட்டு போய் அடுத்து மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தலைவன் சொல்லுவான், கலிலே இவனை தயவு செஞ்சு கொன்றாத, ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிர போகுதுன்னு. ஆனா கலில் கேட்க மாட்டானே. உடனே இந்த ரோனிய கொண்டு கீழே தூக்கி போடு, அப்பதான் அவங்க பைலட் அனுப்புவாங்க. இந்த பிளைட்டை நம்ம ஹைஜாக் பண்ணி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் ஒரு பைலட்டை கூட அவங்க அனுப்பல. ஒழுங்கா கதவை தொடர்னு கலில் ஒரு பக்கம் கத்த, வேற வழி இல்லாம தலைவன்காரனும் கதவை லைட்டா திறப்பா. அப்ப அங்க அனௌன்ஸ் பண்ற 2 பேர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, பிளைட்டுக்குள்ள எங்களோட ரேடியோ இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் இம்ரான் அலி. அவரோட உதவியால நீங்க ரேடியோலயே கம்யூனிகேட் பண்ணலாம், நீங்க டைரக்டா ஏர்போர்ட் அதிகாரிங்க கிட்டயே உங்களோட டிமாண்ட வைக்கலாம்னு சொல்லுவாங்க. இத கேட்டதும் நம்ம கலிலு தலைவன் எல்லாத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. என்னது, பிளைட்டுக்குள்ள ஒரு ரேடியோ இன்ஜினியர் இருக்கானா? இவ்வளவு நேரம் எவனாவது ரேடியோ இன்ஜினியர் இருக்கீங்களான்னு என்ன கத்திருப்பேன். யாரு அந்த இம்ரான் அலின்னு சொல்லி கொலவெறியோட இம்ரான் அலி யாரு யாருன்னு கத்தி தேட ஆரம்பிச்சிருவாங்க. இம்ரான் அலிக்கு எப்படி இருக்கும், பக்குன்னு இருக்கும். யார் இம்ரான் அலி, இம்ரான் அலி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்தி கத்தி பார்த்தா அவர் கையை தூக்கவே மாட்டாரு. இப்ப சொல்ல போறியா இல்ல இந்த ரோனிய போட்டு தலவான்னு ரோனியோட தலையில துப்பாக்கிய வைக்கவும் வேற வழி இல்லாம இம்ரான் அலியும் கையை தூக்கிடுறாரு. நான் தான் ரேடியோ இன்ஜினியர்னு சொல்லவும் போட்டு அடி அடி நடிப்பாங்க அவனை. எவ்வளவு நேரமா கேட்டேன், எவனாவது ரேடியோ இன்ஜினியர் இருக்கீங்களான்னு. அப்பெல்லாம் வாயை திறக்காம எங்கடா போன, இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியான்னு சொல்லி அவனை போட்டு அடிப்பாங்க. அப்ப அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போவா. அவளுக்கும் நல்லாவே அடி திட்டு எல்லா விழும். என்ன சொன்ன, ரேடியோ இன்ஜினியர் இல்லைன்னு சொன்ன, நீயே அமெரிக்கன்ஸ் இல்லைன்னு சொன்ன, எல்லாம் ஓ வேலை தானான்னு அவளையும் போட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. சார் சார் தயவு செஞ்சு அவரை அடிக்காதீங்கன்னு நம்ம நீர்ஜாவும் எவ்வளவோ கெஞ்சுவா. ஆனா கேட்கவே மாட்டாங்க. அவன் கூட இன்னொரு ஏர் ஹோஸ்டஸ் பொண்ணையும் சேர்த்து மேல கூட்டிட்டு போயிருவாங்க பேசுறதுக்காக. அங்க போய் அவனை அடிச்சு மிதிச்சு ரேடியோவை ஆபரேட் பண்ண சொல்லி நேரடியா ஏர்போர்ட்ல இருக்க அதிகாரிங்க கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா கலிலு ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயினை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். நீ என்ன ஹீரோவா, நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்றியா, வா முதல்லன்னு சொல்லி அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எல்லாரும் முன்னாடி பாட சொல்லிக்கிட்டு இருப்பான். அவ பாட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இத பாரு, கடைசியா எல்லாரும் முன்னாடி ஒரு பாட்டு பாட போறியா இல்லையான்னு சொன்னதும் அவன் எவ்வளவுதான் துப்பாக்கியை காட்டி மிரட்டினாதும் இவ தைரியமா தான் நிக்கிறா, பாடவே மாட்டேங்கிறா. அவன் டக்குன்னு பக்கத்துல இருக்க சின்ன பிள்ளைங்க மேல கண்ணை வச்சிருவான். அதனால வேற வழி இல்லாம பாவம் அழுதுகிட்டே பாடுவா. ரொம்ப அழுவா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. அப்புறம் பாட்டு பாடினதுக்கு அப்புறமா அவளை விரட்டி விட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருவான். அவளுக்கு அப்படியே கஷ்டத்துல அம்மா நினைப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இங்க அம்மாவுக்கும் பாவம் பொண்ணு என்ன பண்றாளோன்னு பொண்ணு நினைப்பாவே இருக்கும். அந்த பிளைட்ல இருக்க யாரையும் பாத்ரூம் கூட போக விட மாட்டான் இந்த கலிலு. பிரெக்னெண்டா இருக்க ஒரு பொண்ணு வந்து பாத்ரூம் போகணும்னு கேட்டா அதையும் அனுப்ப மாட்டான். ஒரு சின்ன பையன் வந்து பாத்ரூம் போகணும்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான். அவ எப்படியாவது கலிலுக்கு தெரியாம கூட்டிட்டு போலான்னு நினைப்பா. ஆனா அவன் பாத்துருவான். எங்க கூட்டிட்டு போற,
அவர் அதெல்லாம் பாத்ரூம்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருவான். சார் ப்ளீஸ் சார், சின்ன பையன் சார், தயவு செஞ்சு அலோ பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ இவங்க கூட இன்னொருத்த இருப்பான், தீவிரவாதி தான் அவனும். அவன் வந்து கலில் கிட்ட சின்ன பையன் தானே, நான் வேணா போய் பக்கத்துல நிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான், பாத்ரூம் போயிட்டு வரட்டும்னு சொல்லுவான் பாருங்க. கலிலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். என்ன சொன்னு சொல்லி அவனை போட்டு அடி அடி நடிப்பான். இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம தலைவர் மேல இருந்து ஓடி வருவாரு. கலிலு நீ என்னடா பண்ற, எதுக்குடா நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் தப்பிச்சிருவாங்கடா, விட்டு தொலைடா அவனு சொல்லி சண்டையெல்லாம் விலகி விட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. கலிலுக்கு ரொம்ப டென்ஷனா போயிடும். அடி வாங்கினவன் வேற ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனா இருப்பான். இப்படி தீவிரவாதிகளுக்குள்ளே சண்டை நடக்குது ஒரு பக்கம். அப்புறம் மேல போய் தலைவர் நம்ம இம்ரானை வச்சு அதிகாரிங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பைலட்ஸ் வேணும் தான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பைலட் வர்ற மாதிரி தெரியல. தலைவர் நம்ம கலில திட்டிவிட்டாரு இல்லையா, அதனால கலில் ரொம்ப டென்ஷன் ஆகி அங்க இருக்க பொருளை எல்லாம் போட்டு டப்பு டப்புன்னு உடைச்சிட்டு இருப்பான். அவன் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பான். மேல வேற பைலட்ஸ் வேணும்னு இம்ரானை வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இது பாகிஸ்தானோட பிளைட் எல்லாம் கிடையாது, இது வெளிநாட்டு பிளைட்டடா, அதனால எங்களை கொஞ்சம் யோசிக்க விடுங்க, பைலட்ஸ் அனுப்புறதுக்கு லேட் ஆகும்னு மறுபடியும் சொல்லி பார்ப்பாங்க. இங்க லூஸ் மாதிரி பொருளை எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருந்தால கலிலு, அவன் வேகமா என்ன நினைச்சான்னு தெரியல மேல போயிருவான். அப்ப தலைவனும் கலிலு நீ எதுக்கு இங்க வந்த, கீழே போ ஒழுங்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப கலில் என்ற பேரை அந்த அதிகாரிங்க கேட்டுருவாங்க ரேடியோல. அந்த பேரை கூட இப்ப நோட் பண்ணிக்கிறாங்க. ஒழுங்கா போடா, நான் பாத்துக்கிறேன், நான் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறேன்டா, நீ கீழே போய் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, நீயும் இப்படி பைலட் வேணும்னு அவங்க கிட்ட 10 மணி நேரமா தான் கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க கொடுக்கவே இல்ல, நம்மள முட்டாள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன், கேக்குறியா நீன்னு சொல்லி டக்குன்னு கன் எடுத்து பொட்டுன்னு நம்ம ரேடியோ இன்ஜினியர் இம்ரான் அலியை ஒரே போடா போட்டுருவான். மொத்த பிளைட்டும் மறுபடியும் அலரும். ஏடா பண்ற, இப்படி பண்ணாதடான்னு தலைவர் சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்கற மாதிரி தெரியல. அப்புறம் ரேடியோவை எடுத்து இத பாருங்க, இந்த ரேடியோ இன்ஜினியர் செத்து போயிட்டான், பைலட்ஸ் அனுப்பலைன்னா அடுத்து இன்னும் ஒவ்வொருத்தர கொண்டு விடுவேன்னு சொல்லுவான் கலில். தலைவர் ஒரு பக்கம் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருவாரு. இப்படி லூசு மாதிரி பண்றானே இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. கலில் வேகமா கீழே வந்து நம்ம ரேடியோ இன்ஜினியரோட அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதை எடுத்து காட்டி உன்னோட ரேடியோ இன்ஜினியர் இருக்கான்ல, அவன் செத்து போயிட்டான், இப்பதான் அவனை சுட்டு கொண்டுட்டு வரேன்னு சொல்லுவான். எல்லாம் இன்னும் பயந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவ பயத்துல இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. அந்த பிளைட்ல இருக்க எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரும் பசியோட இருப்பாங்க, சாப்பிட ஏதாவது கொடுத்துக்கிறோன்னு கலில் கிட்ட கேப்பா. அவனும் சரின்னு சொல்லிருவான். இப்ப எல்லாருக்குமே பிஸ்கட் சாக்லேட்னு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அப்ப பார்த்தா நைஸ் நாப்ல எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கிட்ட உட்கார்ந்துருக்க ஒருத்தங்கிட்ட நம்ம ஹீரோயின் ஒரு பேப்பரை காட்டி இதுல எழுதி இருக்கதை மட்டும் படிச்சுக்கோ, நான் சிக்னல் கொடுக்கும் போது கரெக்டா இந்த டோரை திறந்து விட்டுன்னு நைஸா சொல்லிட்டு வந்துருவா. தலைவனும் ரேடியோல மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணலான்னு பாத்துட்டு இருப்பான். ஆனா அவனால அது முடியாது. இப்ப ஹெல்ப் பண்ண ரேடியோ இன்ஜினியரும் இல்ல, வேற வழி இல்லாம அவனும் கீழே வந்துருவான். எல்லாருமே ரொம்ப பயத்தோட இருப்பாங்கல்ல. இப்ப நைட் டைமும் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏர்போர்ட் அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையுமே பிரஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. உள்ள 379 பேர் இருக்காங்களாம். அவங்களோட உயிரை காப்பாத்த நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நைட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பிளைட்டை கடத்தி 15 மணி நேரம் ஆச்சான். அந்த ஏர்போர்ட்டுக்கு மக்களை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியும் வந்து இறங்கிடுவாங்க இன்னொரு பக்கம். ஆனா பிளைட்டுக்குள்ள நம்மளை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களான்னு எல்லாரும் ரொம்ப பயத்தோட உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட பிறந்த நாளும் வந்துருச்சு. அந்த நட்ட நடு ராத்திரில அவ பாய் ஃப்ரெண்ட் ஜெய்தீப் கொடுத்த அந்த லெட்டரை பிரிச்சு பாப்பா. உயிர் பயத்தோட தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவன் என்ன எழுதிருப்பானா, இந்த லெட்டரை குடுக்கறதுக்கு அவனுக்கு முதல்ல தைரியமே வரலையாமா. 15 தடவை திரும்ப திரும்ப எழுதிட்டானா, இப்பதான் தைரியம் வந்து குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். நீ உன்னோட பாஸ்ட் லைஃப் நினைச்சு கவலைப்படாத, கொஞ்சம் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி என்னைய பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன்னு எழுதியிருப்பான். அதெல்லாம் படிக்க படிக்க அவளுக்கு கண்ணீரா வரும். ரொம்ப அழுதுகிட்டே தான் படிப்பா. உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டு எழுதியிருப்பான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு சம்மதம்னா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்டு எழுதியிருப்பா. உன் கூட ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ நான் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் திரும்பி வந்துருன்ற மாதிரி எழுதியிருப்பான். அதையெல்லாம் படிக்க படிக்க இவளுக்கு ரொம்ப அழுகையா வரும். ஏன்னா மறுபடியும் உயிரோட திரும்பி போவானே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கா இல்லையா. கூடவே ஒரு சாக்லேட்டையும் வச்சு அனுப்பியிருப்பான் பிறந்த நாள் கிட்ட. அதையும் பிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் இந்த லெட்டர் கொடுத்த அந்த ஜெய்தீப்பும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா இல்லையா, என் பிறந்த நாள் அன்னைக்கு என் ஞாபகம் வந்தா இந்த பெரிய கட் அவுட் முன்னாடி வந்து நில்லுன்னு, அதே மாதிரி அங்கதான் வந்து நிப்பான். இன்னொரு பக்கம் பிளைட்ல அவ என்ன செய்யறா எப்படி இருக்கான்னு பாவம் அவனுக்கு தெரியாது. ரேடியோல அவ போன பிளைட் ஹைஜாக் ஆயிடுச்சு, 379 பேரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்ற அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் கேட்டு அவளை நினைச்சு காருக்குள்ளேயே பையன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கராச்சி ஏர்போர்ட்ல மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாருமே எப்படி உள்ள போகணும், உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க தலைவர் யாருன்றதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல 5 பேர் போங்க, உள்ள 4 பேர் இருக்காங்க, அவங்கள தான் சொல்லணும்னு அவங்க போட்டோ எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அப்பா ஃபேக்ஸ் மிஷினை பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்ன தகவல் வருதுன்னு. அதுல ராகுல்னு ஒரு பையனையும் ரேடியோ இன்ஜினியர் ஒருத்தரையும் சுட்டு கொண்டுட்டாங்கன்ற செய்தி வரும். இன்னொரு பக்கம் அம்மா எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறீங்க கடவுளேன்னு வீட்டுக்குள்ள பூஜையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பிளைட் அப்படியே அமைதியா இருக்கும். அந்த நேரம் பார்த்து டக்குன்னு பவர் கட் ஆயிரும். பவர் கட் ஆனதுமே அங்க உள்ள இருந்த 4 தீவிரவாதிகளும் ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு, மிலிட்டரி தான் வர
வரப்போறாங்களான்னு கலில் ஒரு பொருளைய கிளப்பி விட்டுருவான். தலைவன் சொல்லுவான், டேய் இது ஏதாவது பவர் டவுனா இருக்கும்டா, மிலிட்டரி எல்லாம் வரமாட்டாங்க அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த கலில் அதை நம்பவே மாட்டான். மிலிட்டரி தான் இப்படி பண்றாங்க, அவங்க உள்ள வர போறாங்க, நம்மளை எல்லாம் கொல்ல போறாங்க, அதுக்கு முன்னாடி நாம எல்லாரையும் கொன்னாகணும், இதுதான் டைம், டேய் வாங்கடா எல்லாரும் வாங்கடா, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்கடான்னு அவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவோ சொல்லி பாப்பா, இது நார்மலான பவர் ஷட் டவுன் தான், தயவு செஞ்சு யாரையும் சுற்றாதீங்க, மிலிட்டரி எல்லாம் உள்ள வர மாட்டாங்கன்னு சொல்லி பாப்பா. ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். தலைவனும் கத்தி பாப்பா, ஆனாலும் கலில் கேட்கல. டக்குன்னு கண்ணை எடுத்து ஒவ்வொருத்தரையா பொட்டு பொட்டுன்னு போட்டுருவான். எல்லாரும் அலறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கலில் வேணா அப்படி பண்ணாத, இப்படி பண்ணா நம்மளும் செத்துருவோம்னு சொல்லி தலைவன் எவ்வளவோ தடுத்து பாப்பாரு. ஆனா கேட்கற மாதிரி தெரியல. இவன் சுடுறத பார்த்துட்டு இன்னும் 2 பேரும் வந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள இப்படி கலவரம் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேக வேகமா கதவை திறந்து விட்டுருவா. எல்லாரும் வெளியே ஓடுங்க, வேகமா ஓடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா வெளியேத்திக்கிட்டு இருப்பா. உள்ள நடந்த துப்பாக்கி சுட்டுல ஏர் ஹோஸ்டஸ் ஒருத்தங்களையும் பொட்டுன்னு சுட்டுருவாங்க. அவ காயத்தோட கத்திக்கிட்டு இருப்பா. அவளையும் பத்திரமா வெளியே அனுப்பி விட்டுருவா நம்ம ஹீரோயின். எல்லாரும் இப்படி ஒரே நேரத்துல அடிச்சு புடிச்சு வெளியில தப்பிச்சு ஓடுவாங்கன்றத அங்க இருந்த தீவிரவாதிங்க 4 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம கண்ணுல படுற எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப தலைவனும் இறங்கி சுட ஆரம்பிச்சிருவான். அதுல பாதி பேரு தீவிரவாதிங்க கிட்ட இருக்க துப்பாக்கி பிடுங்கலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களால முடியாது. அவங்களையும் அந்த தீவிரவாதிங்க சுட்டு கொன்னுடுவாங்க. பாவம் பிரெக்னெண்டா இருந்தாலும் ஒரு பொண்ணு, அவளையும் சுட்டு கொன்னுட்டாங்க. புருஷன்காரன் கத்தி கதறி அழுதுகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இருந்த எக்ஸிட் டோர் வழியா வேற பாதி பேர் தப்பிச்சு போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பாதி பேரை வெளியேத்திக்கிட்டு இருப்பா. இதனால அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுல மாறி மாறி சுட்டுக்கிட்டு ஒரு தீவிரவாதி மேல குண்டு பட்டுரும். இதனால இன்னொருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். அதனால கையில இருந்த பாம்பை எடுத்து போடலான்னு போவான். அதுக்குள்ள ஒருத்த வந்து, டே இப்படி பண்ணாதடா, இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோவே நம்மளும் சேர்ந்து செத்து போயிருவோம்னு சொல்லுவான். ஆனாலும் அவன் கேட்காம அங்கங்க பாம்பை வேற தூக்கி போட்டு வெடிக்க விட்டுட்டு இருக்காங்க. கலியை சுட்டதுல நம்ம தலைவன் மேல வேற ஒரு குண்டு பட்டுரும். அவன் கையெல்லாம் ரத்தத்தோட கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வெளியேறாம பிளைட்டுக்குள்ள ஓடி வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியேற்றிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா செத்து போயிருப்பாங்க, பிள்ளை மட்டும் அழுதுகிட்டு இருக்கும். பாவம் இவ தான் வெளியேற்றி விடுவா. பொண்டாட்டி செத்து போயிருக்கும், புருஷங்காரன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். அவனை பத்திரமா வெளியே கூட்டிட்டு போவாங்க. இப்படி எவ்வளவு பேரை வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு பேரை சேஃபா வெளியேற்றிக்கிட்டு இருப்பா. அந்த பிளைட்ல இருக்க பாதி பேரு கிட்டத்தட்ட வெளியேற்றிடுவாங்க. ஆனாலும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுல நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க. நீர்ஜா நீ வந்துருன்னு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டே இருப்பா நம்ம ஹீரோயின. ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லி உள்ள சில பேர் வெளியேற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையுமே காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த கலில என்ன பண்ணுவான்னா, யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க இல்லையா குண்டடிப்பட்டு, அவங்கள எல்லாத்தையும் தேடி தேடி கொண்டுகிட்டு இருப்பான் பிளைட்டுக்குள்ள. அந்த பிளைட் அப்படியே ஒரே புகை மண்டலமா இருக்குங்க. அந்த பக்கம் குண்டெறிவான், இந்த பக்கம் குண்டெறிவான், எல்லாரையும் கொடூரமா கொண்டுகிட்டு இருப்பான் கலில். இதுல பார்த்தா இவ இன்னும் 2-3 பேரை சேவ் பண்ணி வெளியே அனுப்பிடுவா. அவ வெளியேற போற நேரத்துல நீர்ஜாண்டி எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா 3 சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் சீட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு கத்துவாங்க. அவ வேகமா அவங்களை காப்பாத்துறதுக்காக கலிலுக்கு தெரியாம போய் அவங்களையும் கூட்டிட்டு வந்துருவா. அவன் அந்த பக்கம் குத்துயிரும் கொலையுமா கிடக்கிறவங்களை கொண்டுகிட்டு இருந்தானா, கரெக்டா அவங்க வெளியேற நேரம் பார்த்து டக்குன்னு அவன் பாத்துருவான். அந்த 3 சின்ன பசங்களையும் ஷூட் பண்ண போவான் பாருங்க. நம்ம ஹீரோயின் வேகமா அவங்க 3 பேரையும் சேவ் பண்றதுக்காக அவங்களை இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பா. இந்த கலில் ரொம்ப மோசமா நம்ம ஹீரோயினை 2 தடவை சுற்றுவான் முதுகுலையே. அந்த குழந்தைங்களை சுட போறதுக்குள்ள பின்னாடி உள்ள டோர் வழியா என்ட்ரான மிலிட்டரி கலில சுட்டு கொன்னுடும். இவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல கூட ரொம்ப சேஃபா அந்த 3 பிள்ளைங்களையும் கீழே இறக்கி விட்டுருவா. நம்ம நீர்ஜாவுக்கு உயிர் இருக்கு, அவளும் வெளியேறிடுவா. அவளையும் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. கீழே பார்த்தா எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும், நிறைய பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நீர்ஜாவும் உயிருக்கு போராடுற நிலைமையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்ப கூட பாருங்க, அந்த சின்ன பையனோட அந்த பிளைட் பொம்மையை கூட பத்திரமா எடுத்துட்டு வந்து அவனை கூப்பிட்டு கொடுப்பா. அப்போ அவனை கூப்பிட்டு காதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சொல்றா. ஆனா அது என்ன நமக்கு அப்ப காட்ட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்பா பொண்ணை பத்தின தகவல் வருமானு கராச்சிக்கு போன் பண்ணி கேட்டுட்டே இருக்காரு. ஆனா எந்த தகவலுமே கிடைக்கல. அண்ணங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்களும் தகவல் கிடைக்குமான்னு போன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. எந்த தகவலும் கிடைச்ச பாடல. அம்மா ஆனா ரொம்ப நம்பிக்கையா, அதெல்லாம் அவன் நல்லபடியா வந்துருவாடா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கால பொழுது விடிஞ்சிருது. இன்னைக்கு செப்டம்பர் 7, நீர்ஜாவோட 23வது பிறந்த நாள். வீட்டுல அப்பா வந்து அம்மாவை வாமா நம்ம போலான்னு கூப்பிட்டு இருப்பாரு. எல்லாருமே வீட்டை போட்டுட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் உயிர் பழச்ச எல்லாருமே இன்னொரு பிளைட் மூலமா கராச்சில இருந்து பாம்பேல வந்து இறங்குறாங்க. அவங்கள எல்லாம் அவங்களோட சொந்தக்காரங்க ரொம்ப சந்தோஷமா வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நமக்கு காட்டுவாங்க. பேரனை பறி கொடுத்த பாட்டி கூட ரொம்ப சோகமா போய்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. அழுக கண்ணீர்னு நிறைய உணர்வுகளையும் அந்த இடத்துல பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நீர்ஜாவோட ஃபேமிலி ஒரு இடத்துல ரொம்ப அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெய்தப்பும் கூட அங்க இருக்கான். அவ கூட வேலை பார்த்த எல்லாருமே அங்க இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரே அமைதி. எங்க நீர்ஜாவை காணோம், அவ எப்ப வருவான்னு பார்த்தா அவளும் வரா. உயிர் இல்லாத உடம்பா ஒரு சவப்பெட்டியில நம்ம நீர்ஜாவை வச்சு கொண்டு வருவாங்க. அம்மா அப்பா எல்லாரும் அதை பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த கண்ணீருக்கு நடுவுல கூட அவங்க அம்மா அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை மறக்காம எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க பாத்தியா, உன் பர்த்டே அன்னைக்கு
அன்னைக்கு நீ கேட்டல அம்மா மறக்காம கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த எல்லோ ஷாலையும் போட்டு விடுவாங்க. தான் உயிரை பணைய வச்சு தான் ஃபிளைட்ல இருந்த சக பயணிங்க எல்லாத்தையும் காப்பாத்தின நீர்ஜா பனோட் தன்னோட 23வது பிறந்தநாள் அன்னைக்கு வீர மரணம் அடைஞ்சிட்டா. அப்ப அந்த குட்டி பையன் ஓடி வந்து நீர்ஜா ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையனை கூப்பிட்டு சொல்லுவா இல்லையா, அதுதான் போல. அது என்னன்னா புஷ்பா எனக்கு கண்ணீர்னா பிடிக்காதுன்னு சொல்லிருப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லி. அவங்க அம்மா பேரு தான் புஷ்பா. அவன் சொன்னதை கேட்டதும் சுத்தி இருக்க எல்லாருமே நீர்ஜாவுக்கு சல்யூட் பண்ணுவாங்க. அவளோட தைரியத்தையும் அவளோட வீரத்தையும் நினைச்சு. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. அவளோட நினைவு நாள்ல அவங்க அம்மா எல்லார் முன்னாடி ஸ்டேஜ்ல பேசிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை பார்த்தவங்க அந்த ஃபிளைட்ல பயணம் பண்ணவங்கன்னு எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நாம எல்லாருமே பொண்ணுங்களை கீழே பார்த்து நடக்கணும், உன்னோட வேலையை மட்டும் பாரு, ரொம்ப அதிகமா உழைக்காத, பிரச்சனை வந்தா ஓ மேல மட்டும் கவனம் வச்சுக்கோ, எப்படியாவது நீ சேஃபா தப்பிச்சு வந்துரு, இப்படிதான் சொல்லி வளர்க்குறோம். நான் கூட சில நேரம் அப்படித்தான் சொல்லியிருக்கேன் என் பொண்ணு கிட்ட. ஆனா பாருங்க என் பொண்ணு எவ்வளவு வித்தியாசமா இருந்திருக்கா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு என் பொண்ணு நினைச்சா. எவ்வளவு தைரியமான பொண்ணா இருந்திருக்கா. எப்பவுமே பசங்க தான் காப்பாத்துவாங்க நம்ம நினைப்போம். வீட்டுல இருக்க ஆம்பளை பையன் தான் பிரச்சனை வந்தா தைரியமா அதை ஃபேஸ் பண்ணுவான்னு நினைப்போம். அவனதான் வீரேன்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு அதை மாத்திட்டா. பொண்ணுங்களாலையும் காப்பாத்த முடியும், அவங்களும் வீராங்கனை தான்றதை ப்ரூவ் பண்ணிட்டா. அவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீர்ஜாவை மகளா அடைஞ்சதுக்கு நானும் என் புருஷனும் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு ரொம்ப கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவளோட வீரத்தை நினைச்சு சுத்தி இருக்க எல்லாருமே கண் கலங்குவாங்க. அசாதாரணமான சூழ்நிலையில தைரியத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தினதுக்காக நீர்ஜா பனோட்டுக்கு நாட்டோட உயரிய விருதான அசோக் சக்ரா விருது இந்திய பிரசிடென்ட் கையால கொடுக்கப்பட்டிருக்கு. அத வாங்கினது நீர்ஜாவோட அம்மா தான். அப்போ பிரசிடென்ட் அவங்க கிட்ட சொன்னாரா, நீங்க ரொம்ப தலை நிமிர்ந்து நிக்கணும், ஏன்னா நீங்க ரொம்ப தைரியமான துணிச்சலான பொண்ணு பெற்றிருக்கீங்க, இந்த நாடே உங்களை பார்த்து பெருமைப்படுதுன்னு சொன்னாராம். அதையும் அந்த ஸ்டேஜ்ல அவங்க அம்மா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, பொண்ணு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க. அசோக் சக்ரா மட்டும் இல்லங்க, நீர்ஜா பனோட்டுக்கு இன்னும் நிறைய விருது கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான் நாட்டோட உயரிய விருதான தம்கா-இ பாகிஸ்தான், அப்புறம் யுஎஸ் கவர்மெண்ட்டும் அவங்களுக்காக 4 விருது கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க டிராவல் பண்ணாங்க இல்லையா பான் ஏஎம் ஃபிளைட், அந்த பான் ஏஎம் ட்ரஸ்ட் இவங்க பேர்ல வருஷா வருஷம் தைரியத்தை வெளிப்படுத்துற பெண்களுக்கு அவார்டே கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு நீர்ஜா பனோட்டோட வீரமும் தைரியமும் இன்னைக்கும் நினைவு கூறப்படுது. நான் படத்தோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது எல்லாமே நிஜத்துல நடந்தது, ஒரு உண்மை கதை. நீர்ஜா பனோட் ஏர் ஹோஸ்டஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு மாடலும் கூட. படத்தோட கடைசியில உண்மையான நீர்ஜா பனோட்டோட உண்மையான போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. படம் சூப்பரா இருந்ததுல உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். தேங்க்யூ.